லாஸ்ட் இயர் குரூப் 4லேருந்து ஒரு சம் சிம்பிளிஃபிகேஷன் சம் தான் பார்த்துடலாமா? ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 4 பவர் -1 + 4 பவர் -2 + 4 பவர் -3 பவர் 0 மல்டிப்ளைட் பை 4 பவர் -1 + 4 பவர் -2 + 4 பவர் -3 பவர் 1. ஸோ இதுதான் சிம்பிளாக பண்ணலாமா? ஸோ இந்த சம்மில் 2 பார்ட் இருக்குது. இந்த பார்ட் ஒன்று, இந்த பார்ட் ஒன்று, ரெண்டே கண்டுபிடிச்சி மல்டிப்ளை பண்ணணும். ஃபைன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாட்டை பார்க்கலாம். 4 பவர் -1 + 4 பவர் -2 + 4 பவர் -3 பவர் 0. எவ்வளோ பெரிய நம்பராக வேணால் இருந்துட்டு போட்டோம், ஆனால் பவரில் 0 போட்டால் அவனோட வேல்யூ 1. ஸோ இந்த டேர்மோட வேல்யூ 1. ஸோ இந்த டேர்ம் மட்டும் கண்டுபிடிச்சி நம்ம மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ அடுத்து 4 பவர் -1 + 4 பவர் -2 + 4 பவர் -3 பவர் 1. சரி, ஸோ பவரில் -1 வந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா, அதே நம்பர் டினாமினேட்டரில் எழுதணும். ஸோ இங்கே 1ன்றதுனால 1. ஸோ பவரில் மைனஸ் வந்தால் அந்த நம்பர் டினாமினேட்டரில் வரணும்னு அர்த்தம். ஸோ 4 பவர் -1ன்றதுனால 1/4 பவர் 1. ஸோ டிவைட் பை 4 பவர் -2னா எப்படி எழுதணும்? மைனஸ் இருக்கிறதுனால 1/4 போட்டணும். இந்த பவரில் என்ன நம்பர் இருக்கோ அப்படியே தான் வரும், 4². ஸோ 1/4 பவர் 3. So 1 divided by 4 power 1, 4. 1/4 squared. 4 squared என்ன? 16. Plus 1/4 cube. 4 cube என்ன? 64. ஸோ இப்போ நமக்கு 4, 16, 64ன்னு 3 நம்பர் இருக்குது. ஸோ இது 3க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 64 தான் வரும். ஸோ 64. 4ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 64 வரும்னா 16 மல்டிப்ளை பண்ணால். ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் 16 மல்டிப்ளை பண்ணால் 16 ப்ளஸ் 16ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 64 வரும்? 4. ஸோ நியூமரேட்டரில் 1 இருக்குது, 1ஓட 4 மல்டிப்ளை பண்ணால் 4. ஸோ இங்கே 64 தான் இருக்குது. ஸோ நியூமரேட்டரை அப்படியே எடுத்துக்கலாம், ப்ளஸ் 1. ஸோ 16 + 4 20, 20 + 1 21. ஸோ இந்த டேர்மோட ஆன்சர் 21 divided by 64. ஸோ இங்கே பவர் 1 தான் இருக்குது. ஸோ இதை அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ இங்கே 21/64. ஸோ 1 × 21/64 21/64 தான் ஆன்சர், ஆப்ஷன் சி. ஸோ இந்த சம்மை நீங்கள் சால்வே பண்ண வேண்டாம், இன்னும் ஈஸியாக நீங்கள் ஆப்ஷன் வச்சு மட்டுமே கண்டுபிடிக்கலாம். இங்கே யார் இருக்கா? எல்லாமே 4ஓட பவர் தான் இருக்கிறதுலே. ஹையஸ்ட் பவர்னு பார்த்தீங்கன்னா 4 பவர் -3 தான் இருக்கும். ஸோ 4 பவர் -3னா 1 divided by 4 cube அப்படின்னா 1/64. ஸோ டினாமினேட்டரில் 64 வர்றது தான் ஆன்சர். ஸோ அப்படி பார்த்தீங்கனாலே இங்கே ஆப்ஷன் சி மட்டும்தான் இருக்குது. அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? பாய்.